தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கடவுளின் ஊழியர்கள் என்றும் கடவுள் நம்மில் மகிமைப்படுத்தப்படுவார் என்றும் எசாயா தீர்க்கதரிசி மூலம் கடவுள் நமக்கு சொல்கிறார். எல்லா தேசங்களையும் கடவுளிடம் கொண்டு வர கடவுள் ஒன்றிணைந்து செயல்பட விரும்புகிறார். கடவுளின் ரட்சிப்பு பூமியின் எல்லைகளை அடையும் வகையில் கடவுள் நம்மை உலகத்தின் ஒளியாக கொடுக்கிறார். நம் ஒவ்வொருவரின் பிறப்பு மூலம் நிறைவேற்ற கடவுள் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். கடவுளுடன் ஒத்துழைப்போம். இந்த இரண்டாம் வாசகத்தில் நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் புனிதர்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை புனித பவுல் நமக்கு நினைவூட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லா இடங்களிலும் அனைவரும் கூப்பிடுவதற்கான வழியை திறப்பதே நமது பணி. அப்போது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நாம் பெறும் அனைத்து கிருபைகளையும் அவர்கள் பெறுவார்கள். இந்த நற்செய்தியில் யோவான் ஸ்நானகன் இயேசு யார் என்பதை உலகிற்கு வெளிப்படுத்துகிறார். உலகத்தின் பாவத்தை போக்குகிற கடவுளின் ஆட்டுக்குட்டி. இயேசு பெரியவர். இயேசு தொடக்கத்திலிருந்தே இருக்கிறார். ஆவியானவர் புறா வடிவில் வானத்திலிருந்து இறங்கி இயேசுவின் மீது நிலைத்திருப்பதை கண்டதாகவும் அவர் சாட்சியம் அளிக்கிறார். இந்த உலகில் நாம் இயேசுவின் சாட்சிகளாக இருக்க முடியும். பரிசுத்த ஆவி நம்மை வசிக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம். தெய்வீக விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவோம். நம் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருப்போம்.